போன்று இந்த உலகத்தில் எவரும் இல்லை. இப்பொழுது சென்று உங்கள் எல்லா அசுரர்களுக்கும் புரிய வையுங்கள். அப்பொழுதுதான் அவர்களும் எனது அண்ணனின் அடியிலிருந்து தப்பித்து விடுவார்கள். பிறகு இவனை பார்த்துக் கொள்கிறேன். முதலில் நான் உன் வாயை அடைக்க வேண்டும். வாயாடி கண்ணா. உனக்கு எப்படி இந்த தைரியம் வந்தது? என் தம்பி கண்ணனையே தாக்க வருகிறாயா? என் கண்ணனின் மீதா? போதும். இப்படி இழுத்தே கொன்று விடுவீர்களா? அக்ரூரரே, விஸ்வாசத்தின் மறுவுருவமான அக்ரூரரே, என்னை நம்பு, உனக்கு ஒன்றும் ஆகாது. ஓடி 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 நீ உலகத்தில் மிகவும் பாதுகாப்பான இடத்தை அடைந்திருக்கிறாய். எழுந்திரு, எழுந்திரு அக்ரூரா. கண்ணா, நான் உன்னிடம் முன்பே கூறினேன் இந்த அசுரர்கள் கரளை மொழியைத்தான் கேட்பார்கள் என்று. ஆனால் நீ தான் இதை புரிந்து கொள்ளவே இல்லை. இவ்வளவு நேரம் வீணாக்கி விட்டாயே. அண்ணா, தாயார் கூறுவார்கள், பேச்சின் பொருளை புரிந்து கொள்வன் தான் எல்லாற்றையும் புரிந்து கொள்வானாம். அப்படி என்ன புரிந்து கொண்டாய்? இப்பொழுது உங்களுக்கு லட்டுவின் தேவை இருக்கிறது என்று. கண்ணா, நான் ராதே ஆவேன். ஒன்று மட்டும் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. உன் அண்ணனிடம் இத்தனை சக்தி இருக்கிறதா? கோபிகை, உங்களிடம் இருக்கும் 1,00,000 பசுக்கள் போல் எங்களிடம் இருப்பது பலராமன் அண்ணா. அசுரனே! உடலற்ற உட்கஜனே, இந்த யுத்தத்தின் மூலமாக உனது முக்தியை தேர்ந்தெடுத்திருக்கிறாய். இன்று எனது பிரபுவின் கைகளால் உனக்கு மரணம் நிகழப்போவது நிச்சயம். நாராயணா. அக்ரூரா, ராஜதந்திரி அக்ரூரா, கொன்று விட்டீர்களா இவனை? இல்லை இல்லை அக்ரூரா, நீ அப்படி மறிக்க கூடாது. உன்னுடைய ராஜதந்திரத்தால் அஸ்தி இறந்து விட்டால், பிராப்தி என்னை விட்டு சென்று விட்டால், நீ இறந்து விட்டால் உன்னை பழிவாங்க எவ்வாறு இயலும்? நான் அடித்துக் கொள்ளாமல் உன்னை இறக்க விட மாட்டேன் அக்ரூரா. இவனது இதய ஓட்டமும் நின்று விட்டது போலும். விளையாடி விட்டான். கடவுள் கம்சனிடமே ராஜதந்திர விளையாட்டு விளையாடி விட்டான் அக்ரூரன். கடவுளே, இதயம் உறைந்து போயிருக்கும். உறைந்து இதய துடிப்பின் ஓசை நின்று விட்டது. அக்ரூரன் மரித்து விட்டான். இனி என் கேள்விக்கான பதிலை யார் தருவார்? நான் தனி மனிதனுக்கான பதிலை யார் தருவார்?
கடவுளே, உயிருடன் இருக்கிறான். அக்ரூரன் உயிருடன் இருக்கிறான். பிழைத்து விட்டான். அக்ரூரா, பிழைத்து விட்டாய். உயிரோடு இருக்கிறான் அக்ரூரன், உயிரோடு இருக்கிறான் அக்ரூரன், உயிரோடு இருக்கிறான் அக்ரூரன், உயிரோடு இருக்கிறான் அக்ரூரன். கண்களை திறப்பதற்கு என்ன வேண்டும் அக்ரூரா? விழித்திடு என் செல்லமே, வாயை திறந்து பேசு. குருதி தோய்ந்த உடலை கழுவிக்கொள், எழு. ராஜதந்திர பேயே, வாய் வார்த்தை உனக்கு போதாது. அசுரனே! அண்ணா, நீங்கள் ஒரே ஒரு அடியிலே உத்கஜனை வானில் பறக்க செய்து விட்டீர்கள். இத்தனை பெரிய பலசாலி பர்சானாவில் யாரும் இல்லை. கண்ணன் கூறுவது உண்மைதான். உடலின் பலத்தை காட்டிலும் பெரியதானது மனதின் சக்தியே. கோபிகை, அண்ணனின் சக்தி சுவையான லட்டுகள் தான். எடுத்துக்கொள், நீயும் உன் பலமாக ஆகிவிடு. இந்த லட்டுவில் அப்படி என்ன விசேஷம் இருக்கிறது? இதை உண்டால் இத்தனை பலமா வருகிறது. அப்படி இந்த லட்டுவில் விசேஷம் இருப்பதானால் இது ஏன் எங்கள் பர்சானாவில் கிடைப்பதே இல்லை? அண்ணன், தப்பித்து விடுங்கள். இதில் எதை உண்பது எதை விடுவது என்றே தெரியவில்லை. இந்த சுவையிலேயே மோட்சம் கிட்டிவிட்டது. உண்மையாகவே அண்ணி, இதற்கு முன்பு நான் இப்படிப்பட்ட சுவையான உணவை உண்டதே இல்லை. சரி, வேண்டாம் அண்ணியாரே, போதும். மனம் விரும்பினாலும் வயிற்றில் இடமில்லை. 3 குழந்தைகளும் கண்ணில் படவில்லையே. கண்ணன் தனது அண்ணனுடன் உடற்பயிற்சி செய்ய சென்றிருக்கிறான். ராதா தனது அன்பான சித்தியுடன் கோவிலுக்கு சென்றிருக்கிறார். ராதே 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 ராதே. என்ன விஷயம்? என்னை பற்றி என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? ஒன்றுமில்லை. ராதா எங்கே? அட, நான் ராதா குட்டியின் நலனுக்காக பிரார்த்தனை செய்ய கோயிலுக்கு சென்றிருந்தேன். எனக்கு எவ்வாறு ராதா எங்கிருக்கிறாள் என்று தெரியும்? ஆனால் ராதா உங்களுடன் வந்திருந்தாள் அல்லவா? இல்லையே கீர்த்தி. காலையில் அவளது அறையில் எழுப்ப சென்ற போது அவள் அங்கு இல்லவே இல்லையே. ராதை தங்களுடன் வரவில்லை என்றால் எங்கு சென்று இருப்பாள்? தாயார் கூறுவது சரிதான். எவன் மற்றவர்களுக்காக பழத்தை தோன்கிறானோ அதில் தாமாகவே அவன் விழுந்து விடுவானாம். இந்த அசுரன் தானாக தோண்டிய பள்ளத்திலும் விழுந்து விட்டான். மேலும் அடியும் வாங்குகிறான். பார்த்தாயா கோபிகா எனது அண்ணனின் சக்தியை? பார்த்தேன், புரிந்தும் கொண்டேன். என்ன புரிந்து கொண்டாய்? அதாவது இந்த அண்ணன் சக்திசாலி மற்றும் பலசாலியும் ஆவார். அதோடு நீ ராதையோடு மட்டுமல்ல அண்ணனிடமும் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கோபிகை எங்க சுற்றினாலும் என்னிடம்தான் வருவாள். என்ன கூறினாய்? அது வந்து இந்த அசுரன் நிச்சயமாக திருந்து விடுவான் என்றேன்.
அண்ணா 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 கண்களை திறங்கள் அண்ணா. கண்ணா, என்ன கோபிகை? ஏன் அவர் எதுவும் பேசவில்லை? கண்ணா, ஏதாவது செய் கண்ணா. ராதா, நீதான் மிகவும் அறிவாளி ஆயிற்றே, நீயே ஏதாவது செய். அண்ணா அண்ணா அண்ணா. இடையா, நான் மிகுந்த அறிவாளித்தான். ஆனாலும் இப்பொழுது எனது அறிவு குழம்பிருக்கிறது. இல்லையென்றால் நானே உனக்கு கூறியிருப்பேன். அதை கண்டு நீயே என்னை மெச்சிருப்பாய். கண்ணா, என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறாய்? ஏதாவது செய். அண்ணனுக்கு உணர்வு நிலை திரும்ப ஒரே வழிதான் இருக்கிறது, லட்டு. பாலகா, நீ உண்பதுதான் கடைசி லட்டு. இனி நீயும் இருக்க மாட்டாய், உனது லட்டும் இருக்காது. அசுரனே! நீ எனது லட்டுக்களை அழிப்பேன் என்றாயா? வா, முடிந்தால் செய்து பார். நீ எனது லட்டுவிடமே போட்டி போடுகிறாயா? அந்த அளவுக்கு உன்னிடம் பலம் உள்ளதா? மோதிப்பார். நானே இந்த உடலை ஏற்று என்னை நானே அடிக்க வழி செய்து விட்டேன். இந்த பலராமனின் அடியிலிருந்து தப்பிக்க ஒரு வழிதான் இருக்கிறது. அண்ணா, நீங்கள் அப்படி என்ன என்னை விரும்பினீர்கள்? உங்கள் கரளையால் அந்த அசுரன் தூள் தூளாக மாறி பறந்து விட்டான். கண்ணா, உனது அண்ணன் ஜெயித்து விட்டான். அதை கொண்டாட ஊட்டு லட்டு. ஆமண்ணா, நிச்சயமாக. இதோ அண்ணா. இது எனது பரம சௌபாக்கியமாகும். அதனால் தான் பிரபுவின் லீலைகளை எனது கண்ணால் காண முடிகிறது. அண்ணா, தப்பித்து விடுங்கள். எவனடா அவன்? என்னை லட்டு உண்ண விடாமல் செய்பவன். அண்ணா, இதை பற்றி பிறகு அவனிடம் கேட்டுக்கொள்ளலாம். முதலில் பாறையில் இருந்து காப்பாற்றுங்கள். கண்ணா, இது அதே அசுரனின் வேலைதான். நீ சொல்வது சரிதான் ராதா. ஏனெனில் குளத்தின் அருகில் கூட அந்த அசுரன் நம் மீது இதே தாக்குதலை தான் நடத்தினான். அப்படியானால் இது அர்த்தமானது, அந்த அசுரன் இன்னும் மரணிக்கவில்லை. அது சரி கோபிகை, நீ உண்மையிலே மிகவும் புத்திசாலியானவள் தான். புரிந்து கொண்டாயா? இந்த அசுரன் மாயமாகி விட்டான். கண்ணுக்கு தெரியாத ஒருவனை நான் எவ்வாறு சண்டையிடுவது? அண்ணா, இதற்கான விடையை நான் கண்டுபிடித்தால் எதற்கு நான் உங்களுடன் ஓடிக்கொண்டு இருக்க போகிறேன்? அண்ணா, இதோ வந்து விடுகிறேன். அது சரி, நீ எங்கே செல்ல போகிறாய் கண்ணா? அண்ணா, உங்கள் கேள்விக்கான பதிலை தேடிதான் செல்கிறேன். பிராமணரே, கூறுங்கள், என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? பிரபு, இவன் சாபம் பெற்றவன். இவன் சரீரமற்று போக சாபம் பெற்றவன். சாபமா? என்ன சாபம் பிராமணரே? தேவமுனிவர் லோமேஷ் இவனை சபித்துள்ளார் பிரபு. அதர்மம் செய்யும் உட்கஜனே, உனக்கு உன்னுடைய உடல் வலிமையின் மீது அவ்வளவு அகங்காரமா? என்றால் சரி, நான் உன்னை இக்கணமே சபிக்கிறேன். நன்றாக கேள் மூர்க்கனே, நீ இக்கணமே உடல் இல்லாமல் கடவது. இவன் பெயர் உத்கஜன். இவன் கண்களுக்கு புலப்பட மாட்டான். எந்த விதத்தில் நீ இந்த தர்மகுண்டத்தை உனது கால் கட்டை விரலால் உதைத்தாயோ, அந்த சமயத்தில் உனது இந்த கட்டை விரலில் காயம் ஏற்படும் காரணத்தினாலேயே உனக்கு முக்தி ஏற்பட இருக்கிறது. இதுதான்
விஷயமா பிராமணரே? மிக்க நன்றி. அண்ணா, இந்த அசுரன் சாபம் பெற்றவன். அதனால் தான் நம்மால் காண முடியவில்லை. அண்ணா, நாம் மிகவும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். பெரிய பெரிய பேச்சு பேசும் கண்ணா, என்னை பற்றி தெரிந்தாலும் உன்னால் என்னை ஒன்றும் செய்ய இயலாது. உருவமே இல்லாத ஒருவனை நீங்கள் என்னதான் செய்துவிட முடியும்? இவன் நமக்கு அருகிலேயே தான் இருக்கிறான். அசுரனே, நான் இன்னும் உனக்கு முழுமையான தண்டனை அளிக்கவில்லை. அதற்குள் நீ மறைந்து விட்டாயா? தைரியம் இருந்தால் எதிரிலே வா. எனது கரளையின் பலத்தோடு மோது. அண்ணா, இந்த அசுரனை பலத்தால் மட்டும் வீழ்த்தி விட முடியாது போலும். ஆனாலும் பிரம்மதேவர் ஏன் அப்படி கூறியிருப்பார்? அதாவது அவனது மரணம் அவன் கால் கட்டவிரலில் அடித்தால் மட்டுமே நிகழும் என்று. அசுரனே, நான் புரிந்து கொண்டேன். நிச்சயமாக இந்த அசுரனின் மரணம் அவன் வலது கால் கட்டவிரலில் அடித்தால் மட்டும் நிகழக்கூடும் என்று. என் உண்மை விளம்பும் மைத்துனரே, எனது அன்பு தங்கையாரே, வேதங்கள் எல்லாம் உடைந்தனவே. இனியும் உண்மையை மறைத்து வைப்பீரோ? நானே குற்றவாளி, நீ குற்றவாளி. எத்தனை உண்மையான சபை இதுவே! கண்ணாமூச்சி ஆட்டம் முடிந்தனவே, எல்லா ஆட்டமும் முடிந்தனவே. உண்மை விளம்பி மைத்துனரே, எனது அன்பு தங்கையாரே. இவர் யாரென்று தெரிகிறதா? எனக்கும் உங்களுக்குமான ராஜதந்திரி அக்ரூரர். ராஜதந்திரி. இருவுரையில் ஒரு வாளா? இரண்டு ராஜா, இருவரும் எதிரிகள். நாம் இருவருக்கும் ஒரு. இல்லை 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 இல்லை, நம் அனைவருக்குமான ஒரே நம்பிக்கை நாயகன் அக்ரூரர் தான். நீங்களும் சிரியுங்களேன். ஒன்று மட்டும் கூறிவிடாதீர்கள் மைத்துனரே, இவனை யார் என்று தெரியாது என்று. இல்லை என்றால் என் அன்பு நிறைந்த மனம் துண்டு துண்டாகிவிடும். அக்ரூரா, கேள் கேள். உனது மகாராஜா தன்னுடைய ஞாபக சக்தியை இழந்து விட்டார். உன்னை மறந்து விட்டார் போலும். ஞாபகப்படுத்து, நீ அவரது ராஜதந்திரி என்று, அவரது விசுவாசத்திற்குரியவன் என்று கூறு. இருவருக்கும் விசுவாசமாக இருப்பதாக நடித்து உனக்கென்று தனி அடையாளத்தை வைத்திருக்கிறாயா? இன்னும் இவனும் பேச மறுக்கிறான், நீயும் பேசவில்லை. கடவுளும் பக்தனும் சேர்ந்து விளையாடுகிறீர்களா? முணுமுணு 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 என்று. யாராவது பேசுங்களேன். கம்சனே, என் தங்கை கூறுவாள், என் தங்கை கூறுவாள். பார்த்தாயா? இதைத்தான் மகாராணியின் தர்மம் என்று கூறுவார்கள். மகா சிறைச்சாலையின் மகாராணி. வா அசுரா, கரலாவால் ஒரே ஒரு அடிக்கொள். அப்போது பார்க்கிறேன் நீ எவ்வாறு நகைக்கிறாய் என்று. இப்படி மறைந்து மறைந்து தாக்குவதில் தான் உனக்கு மகிழ்ச்சியா? அண்ணா, நாம் அசுரனை கொல்ல வந்திருக்கிறோம், பயிற்சிக்காக இல்லை. கண்ணா, நான் பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கவில்லை. நான் அசுரனைத்தான் கொல்ல பார்க்கிறேன். அவன் கண்ணுக்கு தெரிந்தால் தானே. அண்ணா, அவன் கண்ணுக்கு தெரிய மாட்டான். உங்களால் அவன் குரலை கேட்க மட்டும்தான் முடியும். கவனம் செலுத்துங்கள், கவனம். தாயார் கூறுவார்கள், கவனம் செலுத்துவதனால் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு கிடைத்துவிடும் என்று. கண்ணா, நீ சொல்லுவது மிகவும் சரிதான். இந்த அசுரனை கொன்று முடிப்பதற்கு கவனம் செலுத்துவது மட்டுமே ஒரே வழி. மகாலட்சுமி தாயே, நான் ராதே ஆவேன். எனது தந்தையார் எப்பொழுதும் உங்களையே வணங்குவார்கள். எங்களை காப்பாற்றுங்கள் தாயே. இந்த அசுரனிடமிருந்து எங்களை காப்பாற்றுங்கள்.
ஓம் மகாலட்சுமி நமக. 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 ஓம் மகா